உங்க கணவன் அல்லது மனைவியை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு இது கூட காரணமா இருக்குமாம். ஒரு உறவில் இருந்து வெளியேறுவது என்பது மிகவும் வேதனையானது, கடினமானது மற்றும் மிகவும் வருந்தத்தக்கது. உறவின் நினைவுகள் உங்களை ஏக்கத்துடனும் எதிர்காலத்திற்கான சாத்தியக்கூறுடனும் உங்களை மனரீதியாக தாக்கலாம். இத்தனை நாட்கள் இருந்த ஒரு உறவு உங்களை விட்டு பிரிவது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு சிறிது காலம் ஆகலாம். ஆனால் ஒவ்வொரு உறவும் அது வழங்கும் அனைத்து வாழ்க்கை பாடங்களுடனும் ஒரு கற்பித்தல் அனுபவமாகிறது. ஒரு உறவில் இருந்து நகர்வது நம்ப முடியாத அளவிற்கு கடினமாக இருந்தாலும் அது ஒரு குணப்படுத்தும் வாய்ப்பாக இருக்கலாம். மேலும் இதை நீங்கள் புரிந்துகொள்வதற்காக உங்கள் கணவன் மற்றும் மனைவியை விட்டு வெளியேறியதற்கான காரணத்தை பற்றி இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். 1. தொழில் வாழ்க்கையில் கவனம் செலுத்துதல். நீங்கள் உறவில் இருக்கும்போதும் தொழில் வாழ்க்கையிலும் கவனம் செலுத்த வேண்டும். உறவில் இருக்கும் முழு நேரமும் தொழில் வாழ்க்கையை முற்றிலும் புறக்கணித்தால் அது உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் சீர்குலைத்து விடும். ஏனெனில் வேலை மற்றும் தொழில் என்பது உங்களை நிலைநிறுத்த உதவும் செயலாகும். இதற்கு உங்கள் கணவன் அல்லது மனைவியின் ஆதரவு மிக முக்கியம். அவர்களுடைய ஆதரவு இல்லை என்றால் தொழில் மற்றும் வேலையில் உங்களால் சரியாக கவனம் செலுத்த முடியாது. ஆதலால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்காத உறவில் நீங்கள் இருக்க விரும்பாமல் இருக்கலாம். 2. துரோகம் மற்றும் மோசடி. மோசடி ஊழலை நாம் அனைவரும் கண்டிப்பாக எதிர்ப்போம். உங்கள் கணவன் அல்லது மனைவி உங்களுக்கு துரோகம் செய்தால் அது உங்களை நிலைகுலைய செய்யலாம். இது மிகவும் சங்கடமான விஷயம். துரதிர்ஷ்டவசமாக உங்கள் துணையால் ஏமாற்றப்படும்போது வாழ்க்கை தலைகீழாக மாறியது. இந்த சமூகமும் உங்கள் வாழ்க்கையில் தலையிடக்கூடும். இது உங்களுக்கு பெரும் மன அழுத்தத்தையும் சமூக அழுத்தத்தையும் கொடுக்கும். இதனால் நீங்கள் உங்கள் துணையை விட்டு தனியாக வாழ முடிவு செய்யலாம். 3. குழந்தைகளால் வெளியேறலாம். உங்களுக்கு குழந்தைகளின் ஆதரவு முழுவதுமாக இருந்தால் நீங்கள் தவறான திருமண உறவிலிருந்து வெளியேறலாம். உங்கள் வலிமிகுந்த கடந்த காலத்தை மறந்துவிட்டு முன்னேற அவர்கள் மட்டுமே உங்களுக்கு உத்வேகம் மற்றும் ஊக்கம் அளிக்க முடியும். புதிய வேலையில் நீங்கள் சேரலாம். புதிதாக ஒரு வாழ்க்கையை முற்றிலும் புதிதாக தொடங்கலாம். உங்கள் குழந்தைகள் உங்களை எல்லா வகையிலும் மகிழ்ச்சியடைய செய்வார்கள். நீங்கள் சுதந்திரமாக வாழலாம். 4. பரஸ்பர முறிவு. ஒருவருக்கொருவர் தேவைகளை பூர்த்தி செய்ய நேரமும் விருப்பமும் இடமும் இல்லாமல் இருந்தால் நீங்களும் உங்கள் துணையும் பரஸ்பரமாக பிரியலாம். நீங்கள் இருவரும் அவ்வப்போது அழுகையையும் கூச்சலிட்டதையும் தவிர பெரிய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தாமல் பிரிவது நல்லது. ஆனால் இந்த முழு விவாகரத்து மற்றும் பிரிவினையை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் என்பதுதான் உண்மையில் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவும். 5. ஒரு இளம் எதிர்காலம். உங்களுடைய சிறுவயதில் எந்த புரிதலும் விவரமும் இல்லாதபோது நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்களா? ஆம். எனில் இருவரும் 20களின் தொடக்கத்தில் நம்ப முடியாத மனக்கிளர்ச்சியுடன் இருந்திருப்பீர்கள். ஆனால் காலப்போக்கில் நீங்கள் இருவரும் முதிர்ச்சியடைந்திருப்பதால் உங்கள் பார்வைகள் மாறி இருக்கலாம். அது இனி வேலை செய்யாது என்பதை நீங்கள் இருவரும் உணர்ந்தால் இருவரும் பரஸ்பரம் பிரியலாம். அது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதை மிகவும் எளிதாக்கும்.